இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ளோ ரேட் டெஸ்ட்னா என்ன, அதோட பர்பஸ் என்ன, அது எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம், அதோட டைப்ஸ் என்னங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃப்ளோ ரேட் டெஸ்ட் அப்படின்னாக்கி இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் இந்த ஃப்ளோ ரேட் டெஸ்ட். இது மூலமாக ஆயில், கேஸ், வாட்டர் மூணோட ஃப்ளோ ரேட் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். இதோட மெயின் பர்பஸ் அப்படின்னு பார்த்தாக்கி வெல்லோட ப்ரொடக்டிவிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கும், ரிசர்வாயரோட பெர்ஃபார்மன்ஸை எவால்வேட் பண்ணுறதுக்கும், எந்த சோக் சைஸில் நமக்கு ஹை ப்ரொடக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கும், பெர் டேக்கு எவ்வளோ பேரல் நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஃப்ளோ ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டை நம்ம எப்போல்லாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கி டிஎஸ்டி பண்ணும்போது, சர்ஃபேஸ் வெல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது, ப்ரொடக்ஷன் டெஸ்ட் எடுக்கும்போது, போஸ்ட் கம்ப்ளீஷன் டெஸ்ட் ரன் பண்ணும்போது நம்ம இந்த ஃப்ளோ ரேட் டெஸ்ட்டும் பேரலாக கண்டக்ட் பண்ணுவோம். இந்த ஃப்ளோ ரேட் டெஸ்ட்டோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கி சிங்கிள் பாயிண்ட் டெஸ்ட். இந்த சிங்கிள் பாயிண்ட் டெஸ்ட்டில் ஒரே ஒரு சோக் சைஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். இது மூலமாக நமக்கு ஒரே ஒரு ரீடிங் கிடைக்கும். மல்டி ரேட் டெஸ்ட். இந்த மல்டி ரேட் டெஸ்ட்டில் வேறு சைஸில் இருக்கக்கூடிய சோக் வால்வ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது மூலமாக சேம் டைமில் வேறு சோக் சைஸில் இருக்க வேறு ஃப்ளோ ரேட்டு, ப்ரெஷர், குவான்டிட்டி வேரியஸ் நமக்கு கிடைக்கும். இது மூலமாக நம்ம எந்த சைஸ் சோக் வந்து இந்த ரிசர்வாயருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதிக ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் பெர் டேக்கு, சேம் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இதில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்சல்யூட் ஓப்பன் ஃப்ளோ. இந்த அப்சல்யூட் ஓப்பன் ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு டேக்கு எவ்வளோ ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த அப்சல்யூட் ஓப்பன் ஃப்ளோ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். 4வது டெலிவரபிலிட்டி டெஸ்ட். இந்த டெலிவரபிலிட்டி டெஸ்ட் மூலமாக நம்ம கேஸ் வெல்ஸோட பெர்ஃபார்மன்ஸை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது மல்டி ரேட் ஃப்ளோ டெஸ்ட். இந்த மல்டி ரேட் ஃப்ளோ டெஸ்ட்டோட இமேஜில் கீழே ஹரிசாண்டலாக இருக்கிற லைன் வந்து ஃப்ளோ ரேட், வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து ப்ரெஷர். வெல் வந்து க்ளோஸ்டு பொசிஷனில் இருக்கும்போது 6000 PSI இருக்குது. ஆனால் அதே சோக் வால் 1 வந்து ஸ்மால் சைஸ், சோக் வால் 5 வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸ். இப்போ ஒவ்வொரு சைஸ் சோக் வால் வழியாகவும் நம்ம ஃப்ளோவை அலோவ் பண்ணும்போது வேரியஸ் டிஃப்ரெண்ட் சைஸஸில் நமக்கு கிராஃப் வந்து கிடைக்கி. இப்போ சோக் 1ல் பார்த்தா நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்குது, ஆனால் குவான்டிட்டி கம்மி. ஆனால் சோக் நம்பர் 5ல் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மி, ஆனால் குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகம். நம்ம எந்த சோக் சைஸில் நமக்கு ப்ரெஷரும் வேணும், குவான்டிட்டியும் வேணும், அது எந்த சோக் சைஸில் நமக்கு கரெக்டாக கிடைக்குதோ அந்த சோக் சைஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஃப்ளோ ரேட் டெஸ்ட் கர்வ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை சூஸ் பண்ணுறது மூலமாக பெர் டேக்கு எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஃப்ளோ ரேட் டெஸ்ட் மூலமாக நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். டெலிவரபிலிட்டி டெஸ்ட் கர்வ். இது வந்து நம்ம கேஸ் வெல்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹரிசாண்டல் லெவல் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃப்ளோ ரேட், வெர்டிக்கல் வந்து PSI. இப்போ வெல் வந்து க்ளோஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது 4500 PSI இருக்குது. ஆனால் வெல் வந்து கிராஜுவலாக ஓப்பன் பண்ணும்போது அதோட PSI வந்து கம்மியாகும், ஃப்ளோ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ சோக் சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னாக்கி நமக்கு ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃப்ளோ ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அதே இது சோக் சைஸ் வந்து சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃப்ளோ ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த கர்வ் மூலமாக நம்ம எவ்வளவு அவுட்புட் நமக்கு தேவை, நம்ம எக்யூப்மெண்ட் எவ்வளோ ப்ரெஷர் தாங்கும், எவ்வளவு ப்ரொடக்ஷன் அந்த டைமில் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சர்ஃபேஸில் இருக்க எக்யூப்மெண்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டெஸ்ட் கர்வ்ஸ் மூலமாக நம்ம வந்து அதை டிசைட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.